சாபாஷ். இதுதான் மாமனுக்கு மருமகனுக்கு செய்யற உண்மையான மரியாதை. மாப்பிள்ள, இன்னொரு 5-6 பையன் பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு 5-6 பாட்டில் கிடைச்சிருக்கும். குடிக்கடா, வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல வெக்கம் இருக்கும், போக போக போதை வரும். வாய் இங்க இருக்குடா, மூக்குல ஊத்தாத. நான் இல்ல. நான் தப்பிச்சேன். அடிச்சா நான் தாங்குவானா? அவனுக்கு எங்கு? என்னடா அது? மாமா தான். மாமா? நம்ம யாரு? நம்ம யாரு? அம்பலகாரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நம்ம பரம்பரை என்ன? நம்ம கௌரவம் என்ன? நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஊருக்கு இந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சாராய கடை திறக்க வந்தவங்களா அடிச்சு வரட்டணும்டா. நம்ம வீட்டுல எப்படி நடந்தா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. இனிமே பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டோம். இல்ல, என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம். என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவேன்? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பலக்கார 2 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேமா. நான் ஆங்காங் கண்ணாமரையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊங்காங் உண்ணாமரையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தை பேசி முடிச்சிடறேன். ஐ அம் கரெக்ட்? கரெக்டா ஆங்காங் கண்ணாமலை? கட்சி கூட்டம், கம்பெனி கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமான கூட்டம், சம்பந்திங்க கூட்டம். அம்பலகார் நம்ம வீட்டுக்கு வரதை விட நாம அவர் வீட்டுக்கு வர்றதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அம்பலா, இவர்தான் ரகுவோட மாமனார். ஆட்டாமே, ரகு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும், அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் உங்க மக பார்வதி எடுத்த முடிவுதான். பரவாயில்ல, கவிதாவும் பார்வதியும் ஒரே வீட்டுல வாழ போறாங்க. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு எப்படி? சந்தோஷம் தான். எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தனை அமுக்கி இருப்பேன். பொண்ணே பிறக்கலையா? அதுக்குள்ள என் பொண்டாட்டி போயிட்டாளே. உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா? கிடைச்சாங்க, எல்லாரும் என்ன அண்ணன்ட்டாங்க. ஐயோ, என் மகளும் இந்த வீட்டு மருமகறாங்க. அம்பலா, ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். இவரும் என்னுடைய சம்பந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மருமகன் இந்த வீட்டுக்கு 3வது பையன் தான். ஆனா முதல் சம்பந்தம் என்னதுதான். 3 மாசத்துக்கு முன்னாடியே அம்பலாட்ட பேசிட்டேன். என்னது? நீங்க ரவிக்கு மாமனாரா? அம்பலா, அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? என்ன நாட்டாம இப்படி கேட்டுட்ட? என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மாப்பிள்ளை. அம்பலா, நான் என் மகளை உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சனே தவிர உன் வீட்டு வேலைக்காரி அஞ்சலைக்கு பிறந்த பிள்ளைக்கு இல்ல.
பல வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல கர்ப்பமா இருந்த போது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தான். பிரசவத்துல இவனை பெத்துட்டு அவளும் போயிட்டான். அப்பர் ஆத்தா இல்லாத இவனை பிள்ளை இல்லாத இவங்க எடுத்து வளர்த்தாங்க. இவன் வந்த நேரம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அதனால இவன் ரொம்ப ராசியான குழந்தைன்னு இவனை தன் பிள்ளையாவே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா பாய் சொல்லுங்களேன் பாய். என்னடா மத்த பசங்களை விட இவன் கலர் வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? பாருங்க, உங்க வளர்ப்புல தப்பு இல்ல, நினைப்புல தப்பு இல்ல. ஆனா பொண்ணை குடுக்குற நாங்க ஜாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதெல்லாம் பாப்போம்ல. அனாதைங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா. என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்திட்டியே. தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனா நினைச்சு வாழணுங்கிற என்னோட எண்ணத்தை நாசமாக்கிட்டியா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியே. என் குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. போ போ போவலியே, போயிடு போயிடு. வேலைக்காரி பரம்பரை பணம் இது நான் விரும்பல. குணம் படிப்பு மரியாதை இதுதான் நான் விரும்புறேன். இது மூணு அவர்கிட்ட இருக்குப்பா. வாய மூடு. நல்லது கெட்டது எதுங்கிறது எனக்கு தெரியும். பணக்காரனுக்கு பிறந்தவன் ஏழை ஆகலாம், ஏழைக்கு பிறந்தவன் பணக்காரன் ஆகலாம். ஆனா வேலைக்காரிக்கு பிறந்தவன் அம்பலக்காரர் மகன் ஆக முடியாது. நான் உனக்கு தான் பிறந்தேன்னு என்னப்பா நிச்சயம்? பார்வதி, நீங்க சொல்லிதான் நான் உங்களுக்கு பிறந்தேன்னு தெரியும். நீங்க சொல்லிதான் அவர் அம்பலக்காருக்கு பிறக்கலைங்கிறதும் தெரியும். போது நிறுத்து. நீ எப்படி இருக்கணும், உன்னை யாரு கட்டி வைக்கணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் எந்த முடிவை யோசிச்சுதான் எடுப்பேன். முடிவு எடுத்துட்டேன், எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டேன். இங்க முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, நான். வாழ போறது நான், நீங்க இல்ல. கல்யாணம் நடக்க போறது எனக்கு, உங்களுக்கு இல்ல. பாதிக்கப்பட்டவன் நான் பா, நீங்க இல்ல. நீ என்ன பேசுற? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பந்தம் பார்க்கணும். விரலுக்கு ஏத்த வைக்க தான் நமக்கு இருக்கணும். சாபாஸ், நீதாம்மா பொண்ணு. இவளுக்கு நல்லா சொல்லு. அப்பா தபா, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ செய்ய வேண்டியதை செய். நான் உன் தகப்பேன், உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. எந்த முடிவை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். இங்க இனிமே அவனை பத்தி நீ பேசவே கூடாது. ஏய் மாப்பிள்ளைங்களா, எவனோ ஒருத்தனுக்காக உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தை நிறுத்திட்டானாமே, எங்கடா போயிட்டாங்க? அப்ப அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பொல்லாத அண்ணன். அட பாவீங்களா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அவன் அண்ணன் சொல்றீங்களா? சரி, பப்பம் ஒண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறானே, பொண்ணு என்ன பொட்ட பாக்கா வெத்தரவா கடையில வாங்குறதுக்கு? அட, உங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே நடக்காதா? சரியா சொன்னீங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்க தெரியாத பசங்க இவங்க, அனுபவிக்க தெரியாத மடையனுங்க. யாரோ ஒரு அனாதை பையன் இவனுங்களை அண்ணங்கிற பேர்ல அடியோ அடின்னு அடிச்சிருக்கான். இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சி பசங்களை இப்படி அடிவாங்க விட்டுருப்பனா? சுதந்திரமா வாழ வேண்டிய இவனுங்களை குடும்ப கௌரவம் சொல்லி குழப்பிட்டானே. உங்க வீட்டுல நான் வாங்கி கொடுக்கிற தண்ணிய குடிக்க உங்களுக்கே உரிமை இல்ல. அவனுக்காக நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க பாட்டு கல்யாணத்தை பண்ணிக்கங்கப்பா. இந்த அண்ணன் தம்பி பாசம் எல்லாம்
கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தன் குடும்பம், தன் குழந்தை, இதுதான் வாழ்க்கை. 2 பேரும் புரிஞ்சுக்க. பாதிக்கப்பட்ட நானே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் வேதனையோட இருக்கீங்க? நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை பாருங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம். முடிவா? ஆமா, உங்க விவகாரத்தினால தானே அப்பா எங்க 2 பேர் கல்யாணத்தை நிறுத்தினாரு. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? அவர் எதுக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இந்த பாருங்க, அப்பா எங்க கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம். என்னடா சொன்ன? டேய், என் தம்பி அடிக்க நீ யாரு? உன் தம்பியா? உன் தம்பி? யாரு? யாரு? உன் தம்பியா? நேத்து வரைக்கும் நீ எங்களை அடிச்ச, அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தபார், இனிமே கைய வச்ச மரியாதை கட்டடும். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன? ஏய் ராதா, மரியாதை எல்லாம் அண்ணன் தானா சொல்ல. உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா? யாருனே அண்ணன்? இவனா? எங்களை காலேஜ்ல சேர்க்க நீ வேணும், படிப்பு சொல்லி கொடுக்க நீ வேணும், இவனுங்களுக்கு பொண்ணு பார்க்க நீ வேணும். ஆனா இன்னைக்கு இவனுங்க கல்யாணத்துல நீ யாரோ வா? இங்க என்ன நடக்குது? அப்பா, அப்பா இவங்க சொல்றாங்க. சும்மா நான் சொல்லுவேன். ராதா, வாயை மூடு. அப்பா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன என்ன அதற்ற உரிமை உனக்கு இருக்கும்போது உன்னை பத்தி கேவலமா பேசுற இவங்களை காட்டி கொடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? ராதா, என்னம்மா சொல்ற? அப்பா இவங்க 2 பேரும் சொல்றாங்க, கல்யாணத்தை அப்பா நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம்னு. அப்பா கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா அவங்களை கேளுங்கப்பா, இதுல உட்கார்ந்து அவங்களை கேளுங்கப்பா. இந்த ஹாலு, இந்த சேரு, நான் இதுக்கெல்லாம் இனிமே மதிப்பில்லம்மா. எப்ப எல்லா முடிவையும் அவங்களே எடுக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ அப்போ நாங்க எதுக்கு? ராஜா, அம்பலக்காரருக்கு பணம் தேவையா? என்னால நம்பவே முடியல. உலகரத்த பணம் இல்லைன்னா யாரும் நம்பத்தான் மாட்டாங்க. வரப்போக மருமழுங்க ரொம்ப பெரிய இடம். இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் ஆடம்பரமான கல்யாணம் செய்ய பத்தாது. அதனாலதான் என் நிலப்பத்திரத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். பிரஜந்தமேமா இதரதமே இதந்தமே திவ்யந்தமே வாசந்தமே கிரகந்தமே பிரியோதன்னோமே இதரஹேதன்னோம இதாயஸ்யதே சர்வோபியோ தேவ தேவோதன்னோம அக்ஞஸ்ய பிரதானாம் பவதி சர்வதேவோபியோ நம சர்வப்ரதா. கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். ஜீவன ஹேதுனா தந்தே வத்னாமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம். அண்ணன் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பா. எங்க கை அவர் காலை தொடுற அளவுக்கு அவர் காலுக்கு மரியாதை இல்லை. காண கருங்குயில்
ஜாதகம் மாறுது என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது வஞ்சியே உன்மனம் என்னிடம் ஏன் வந்தது வந்ததால் இத்தனை துன்பமும் வாழ்ந்தது வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது என்பதும் இன்றுதான் அம்பலம் ஆனது நீயும் இந்த துக்கத்திலே நின்று மறுபக்கத்திலே நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்னாகலாம் கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி ஆசை உண்டானது அது வீடு ரெண்டானது ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி அம்மா அம்மா தம்பி வந்தாச்சு. அப்படியா? ஆர்த்தி கொண்டு வரேன். ரகு நல்லா இருக்கியாப்பா? நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ரகு பெட்டி படுக்கை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வா. இதெல்லாம் நீங்க ஏன் சுமக்குறீங்க? யாரோட பெட்டியம்மா தூக்குறேன்? தம்பி தானே. இதான் நான் தூக்காம யாரு தூக்குவா? அவனையே நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம்? சின்னடா வந்தாச்சு. அண்ணி சௌக்கியமா? நல்லா இருக்கேன். ஏமா எங்க இவனு என்ன தூக்க சொல்லிடுவானு எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வந்துட்டியா? புத்திசாலி பொண்ணுமா. போ. ஏன்பா நானும் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். ஆனா இப்ப தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும்.